இனி கடையில போய் வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்லயே பூந்தி மிக்சர் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். 200 கிராம் மாவு இருந்தா போதும். 1/2 கிலோ பூந்தி மிக்சர் ரெடி பண்ணிடலாம். 1 கப் கடலை மாவு சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்குங்க. தூளுப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம லாஸ்டா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், 1 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துட்டு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டே வாங்க. இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி எடுத்த ஊத்துற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு திக்கா கலந்து விட்டுக்குங்க. பூந்தி செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சு. கடாயில எண்ணெய் ஊத்தி சூடானதும் கொஞ்சமா மாவு எடுத்து ஊத்தி பாருங்க. போட்ட உடனே மேல வரணும். இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை இந்த மாதிரி ஒரு ஜல்லடியில எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கலந்து விடுங்க. உங்ககிட்ட பூந்தி ஜரா இருந்ததுன்னா நீங்க அதுல மாவு ஊத்திட்டு பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட அந்த பூந்தி கரண்டி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஜல்லடி எடுத்து அதுல கொஞ்சம் கொஞ்சமா மாவு ஊத்தி இந்த மாதிரி பண்ணீங்கனாலும் அழகா பாருங்க ரவுண்ட் ரவுண்டா முத்து முத்தா வந்திருக்கு. எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சுனாலும் தீஞ்சிடும். கம்மியா வச்சீங்கன்னா உள்ள வேகாம இருக்கும். அதனால மீடியமா அடுப்பை வச்சு கரெக்டான பதத்துல எடுத்துருங்க. பாருங்க பூந்தி சூப்பரா முத்து முத்தா அழகா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 15 நிமிஷத்துலயே இந்த பூந்திய ரெடி பண்ணிடலாம். 200 கிராம் மாவுல இவ்வளவு பூந்தி கிடைச்சிருக்கு. இது கூட சேர்க்கறதுக்கு அதே எண்ணெயில வேர்க்கடலை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்குங்க. முந்திரி, திராட்சை இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். ஒரு பூண்டை தட்டிட்டு எண்ணெயில சேர்த்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வறுத்து வச்சிருந்த பூந்தியை சேர்த்துக்குங்க. பாருங்க எவ்வளவு கரகரன்னு நல்ல சவுண்டு கேட்கும். அவ்வளவு மொறுமொறுப்பா இருக்கு. சின்ன பசங்க குழந்தைங்களுக்குலாம் இதை அப்படியே கொடுத்துடலாம். நம்ம வறுத்து வச்சிருந்த பூந்தியில கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பூந்தியில சேர்த்திருப்போம். வறுத்து வச்சிருந்த முந்திரி, வேர்க்கடலை, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன கரண்டியில மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நல்லா குலுக்கி விட்டுக்குங்க. ரொம்ப போட்டு கலந்தீங்கன்னா பூந்தியில உடஞ்சிரும். தீபாவளிக்கு காரசாரமான பூந்தி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் வீட்டுல இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷத்துலயே செய்யக்கூடிய ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தான் என்னோட மோட்டிவேஷன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.